5வது பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குன்றுதோர் ஆடல் அப்படின்னு சொல்லக்கூடிய திருத்தணிகை மலையை பற்றி பாடியிருக்காருங்க. குன்றுதோறும் ஆடக்கூடிய, குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமாக நம்ம கருதி கும்பிட்றது உண்டு இல்லைங்களா? அந்த வகையில் குன்றுதோர் ஆடல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திருத்தணிகை மலையை பற்றி பாடியிருக்காரு 5ஆம் பகுதியில். அடுத்ததா 6வதா பழமுதிர் சோலை அப்படின்னு சொல்லக்கூடிய அறுபடை வீடுகளையும் பற்றி இதில் 6 பகுதிகளாக பிரித்து பாடியிருக்காருங்க. இந்த ஒவ்வொரு பகுதிகள்லையும் என்னென்ன இருக்கு அப்படின்றதையும் நாம இப்போ ஒரு எளிய அறிமுகமா பார்த்துக்கலாம். திருமுருகாற்றுப்படையில வரக்கூடிய முதற் பகுதியில திருப்பரங்குன்றம் பத்தி குறிப்பிட்டிருக்காருங்க. இதுல பாத்தீங்கன்னா தெய்வானையின் கணவன் அப்படின்ற ஒரு அடிப்படையில அந்த முருக பெருமானை பத்தி 1 முதல் 6 அடிகள்ல குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது 7 இருந்து 11 அடிகள்ல பாத்தீங்கன்னா